ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரியோ தமிழா. இந்த வீடியோவில் ஐடிபிஐ பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். இந்த ஜாப்க்கு பிஇ பிடெக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து அப் டு 1,29,000 வரைக்கும் சேலரி தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 55 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஐடிபிஐ பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 26ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஆடிட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், லீகல், செக்யூரிட்டி ஆஃபீஸர் இந்த மாதிரி கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 31 வேக்கன்சி இருக்குது. செக்யூரிட்டி ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து கிரேடு பி கேட்டகரியில் வர போஸ்டிங். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 25 வயசுலேருந்து மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் எனி டிசிப்ளினில் வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு மினிமம் 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆடிட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து கிரேடு சி போஸ்டிங்கில் வருது. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 28 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிஏ பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது டிஜிட்டல் பேங்கிங் அல்லது பிசிஏ பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்எஸ்சியில் ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது எம்சிஏயில் எம்இஎம்டெக்கில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது சயின்ஸை கிராஜுவேட் முடிச்சுட்டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 7 இயர்ஸ் வந்து இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் ஆடிட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த போஸ்டிங்க்கு 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரேடு பி கேட்டகரியில் வர போஸ்டிங். இதுக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 25லேருந்து மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது டிஜிட்டல் பேங்கிங் அல்லது பிசிஏ அல்லது பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்எஸ்சியில் வந்து ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலோ அல்லது எம்சிஏ பண்ணியிருந்தாலோ அல்லது எம்இஎம்டெக்கில் வந்து ஐடி அல்லது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிரேடு பியில் வந்து 3 வேக்கன்சியும் கிரேடு டியில் வந்து 5 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஏஜ் லிமிட் வந்து வேரி ஆகுது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ பிடெக்கில் சிவில், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கிரேடு டி போஸ்டிங்க்கு வந்து மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதே கிரேடு பி போஸ்டிங்க்கு வந்து மினிமம் 4 இயர்ஸ் வந்து இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் லீகல் போஸ்டிங்க்கு டோட்டலாக 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது கிரேடு பி கிரேடு டின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏடிடி போஸ்டிங்க்கு வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏடிபி போஸ்டிங்க்கு வந்து மினிமம் 4 இயர்ஸ் வந்து இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு அதை சப்மிட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி வந்து சேலரி வந்து வேரி ஆகுது. டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு அப் டு 2,04,000 வரைக்கும் தராங்க பெர் மந்த்துக்கு. இதே அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்டிங்க்கு கிரேடு சி போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 1,69,000 வரைக்கும் தராங்க. மேனேஜர் கிரேடு பி போஸ்டிங்க்கு 1,29,000 வரைக்கும் பெர் மந்த்துக்கு தராங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் சேலரி வந்து வேரி ஆகுது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எலிஜிபிளான கேண்டிடேட்டை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நெக்ஸ்ட்டு கூப்பிடுவாங்க. பின்ன ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸோட டேட்டு, டைமு, பிளேஸு இதெல்லாம் வந்து உங்களோட மெயில் அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
போஸ்டிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேங்க்கோட ஆஃபீஸு, பிரான்ச்சஸ்ஸு, டிபார்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ் யூனிட்டு, இன்ஸ்டியூஷன் இது எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்ப வேலிட் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடி இல்லாதவங்க மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏஜோட கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. ஜூலை 1, 2026 படி அவங்க சொன்ன ஏஜ் லிமிட் வந்து கட் ஆஃப் ஆகுது. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி இந்த கேண்டிடேட்க்கு வந்து 250 பே பண்ணால் போதுமானது. அதர் கேண்டிடேட்டான ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்கு வந்து 1050 வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் பே பண்ண முடியும். இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். பேங்க் வெப்சைட்டில் போயிட்டு கரியர் செக்ஷனில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டு, ஃபார்மெட்டு அண்டு சைஸில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேங்க்கோட பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.